அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனலுக்காக அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நான் பொறியாளர் S.G. ஜெயக்குமார் என்ற பிரதீப் ஜெயக்குமார், தகுதி பெற்ற வாஸ்து சாஸ்திர ஆலோசகர். இதுல திருப்பி என்ன தகுதி பெற்ற அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது. தகுதி பெற்றனா என்ன அப்படின்னு. தகுதி பெற்றனா ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன், அந்த துறை சம்பந்தமா ஏதாவது அவங்க ஒரு வேலிடு சர்டிபிகேட்ஸ், ஆக்சுவலா அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டிப்ளமாவா இருக்கலாம், அல்லது ஒரு கிராஜுவேஷனா இருக்கலாம் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. யாராவது ஒரு ரோட்டோ ஒர்க்கில் அகாடமின்னு வச்சுட்டு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் அவங்க கண்டிப்பா ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஈவன் ஒரு லாயர் இருக்காருன்னா அவர் எல்லாம் அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார் கவுன்சிலில் மெம்பராக இருப்பார். ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் கரெக்டாக அவரோட மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அவர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பாடிஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். இன்ஜினியரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாடி, வேல்யூவர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாடிஸில் இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூவர்ஸில் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸில் பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது போக லோக்கல் பாடிஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன இருக்கு, அங்கே உள்ள கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி இதுலேயே அவங்க அந்த பிளான்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவங்க ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, அது மாதிரி குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அப்படின்னா ஒரு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. வாஸ்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? வாஸ்துக்குன்னு எங்கேயாவது டிகிரி இருக்கா? வாஸ்துக்குன்னு எங்கேயாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு? வாஸ்துக்குன்னு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி டிப்ளமா கண்டக்ட் பண்ணுறாங்களா? எஸ், பண்ணுறாங்க. நான் ஒன் ஆஃப் த டிப்ளமா ஹோல்டர் இன் வாஸ்து சாஸ்திரா இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இதில் என்ன விஷயங்கள்னா நிறைய பேர் ஆக்சுவலாக இதில் ப்ராக்டிசிங் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் வர்றாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 31 வருடங்களாக கட்டுமான துறையில் இருக்கேன். இந்த 2008க்கு அப்புறமா தான் இந்த 2000 இந்த வாஸ்துன்றது, இந்த வாஸ்து இம்பாக்ட் இருக்கு. ஆனா 2008, 2008, 2010 இந்த டைம்ல இந்த இம்பாக்ட் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 2012 அந்த டைம்ல இனிமே இந்த வாஸ்துன்ற விஷயம் தெரியாட்டி நம்ம சர்வைவே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இது டெவலப் ஆகிட்டே வருது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து கிளாஷ். நீங்க எப்படி இந்த இடத்துல நீங்க இதை பண்ணீங்க, டாய்லெட் நீங்க இந்த இடத்துல போடக்கூடாது, நீங்க போட்டிருக்கீங்க, கிச்சன் இந்த சைடில் வரக்கூடாது, ஈசானியத்தில் நீங்கள் கிச்சன் வைக்கக்கூடாது, கன்னிமூலையில் நீங்கள் இதைத்தான் பண்ணணும், இந்த இடத்துல தான் போர் போடணும், இந்த இடத்துல தான் செப்டிக் டேங்க் வரணும்னு சொல்லி நிறைய கிளாஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் பிளானிங்கில் எதுலேயுமே இந்த வாஸ்து நாங்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது. நாங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதை மட்டும்தான் பார்த்தோம் ஒழிய இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணதே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்தா சரி இந்த வாஸ்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறோம். இங்கே தான் நம்ம இதை ரொம்ப கவனிக்கணும். ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லும் போது யார் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்? இவர் சொல்றது சரியா இருக்குமா? இது சொல்றான் சிகப்பா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு, அது மாதிரி சிகப்பா உள்ளவர் சொல்றதை நம்பணுமா, இல்ல கற்பா உள்ளவர் சொல்றதை நம்பணுமா, நெட்டையா உள்ளவர் சொல்றதை நம்பணுமா, குட்டையா உள்ளவர் சொல்றதை நம்பணுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் செய்யலான்றாரு, ஒருத்தர் செய்யக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல. ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்மளா இஷ்டத்துக்கு அடிச்சுவிட முடியாது. அதுக்கு ஒரு பேஸ் வேணும். அப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா யாருக்கும் ப்ராப்பரான ஆன்சர் இல்லை. நாங்கள் ரொம்ப வருஷமா அஸ்ட்ராலஜி பண்றோம், அஸ்ட்ராலஜியில இருக்கோம், அதனால எங்களுக்கு இதுவும் தெரியும் அப்படின்றாங்க. ஓகே, அக்செப்டட். அவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லும் போது அது ஏதோ ஒரு பேஸ்ல இருந்து வருதுன்னு சொல்லி தெரியும். ஒவ்வொருத்தரும் மாற்றி சொல்லும் போது யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்புன்னு சொல்லி நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான சர்ச், அதாவது R&Dன்னு சொல்லுவாங்கல்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. 2002 இருந்து 2003, 4, 5, 6, 7, 2007 கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் வாஸ்து சாஸ்திரா. அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் இந்த கோர்ஸை போய் படிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு கோர்ஸ் படிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க கூப்பிட்ற செமினார் பூராமே அட்டன் பண்ணணும். எல்லாத்துக்கும் நீங்கள் போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணி வச்சு தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் எதுக்குன்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம். என்னதான் இந்த வாஸ்துல சொல்லியிருக்கு, வாஸ்துன்னா என்ன அப்படின்னு சொல்லி போய் படிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்தாச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை
உங்களுக்கு நான் இதில் நான் எல்லாத்துலேயுமே நான் போட்டு விடுவேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பேஸ் இருக்கு. நான் வந்து பேஸ் இல்லாமல் நான் இஷ்டத்துக்கு எதையுமே சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன். எனக்கு டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும்தான் இங்கே நான் ஷேர் பண்ணுவேன். அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து ப்ராக்டிசிங் வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட், நான் வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, நான் வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், நிறைய விஷயங்களை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் தவிர நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. இங்க வந்து அல்டிமேட் எய்ம் வந்து சொல்யூஷன் தான். ஒரு வாஸ்து குறைபாடு உள்ளவருக்கு ஒரு சொல்யூஷன் தேவை, அதுல இருந்து அவர் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த நபர் சம் எக்ஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத நபரும் வந்து பிராக்டிஸ் பண்றவர் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றாரு, வைக்கிறார், இதை செய்யறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூஜை பண்ணா சரியாயிருமே சொல்றாருன்னு வைங்க. அந்த பூஜையை நடத்தி உங்களுக்கான நம்பிக்கை இதை பண்ணா சரியாயிருன்ற பட்சத்துல அதுவும் தப்பு இல்லை, சரிதானே? உங்களுக்கு தேவை சொல்யூஷன். அவர் ஒரு வகையில் சொல்யூஷன் கொடுக்குறாரு, நான் ஒரு வகையில் படிச்சுட்டு நான் சரின்னு சொல்கிறேன். படித்து டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது வீட்டில் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, எல்லாமே அந்த வீட்டில் வாஸ்துப்படி உள்ள வீட்லேயும் அதே தான் இருக்குது, வாஸ்துப்படி இல்லாத வீட்லேயும் அதே தான் இருக்குது. ஆனால் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கை இருக்குது, 5 விரல் இருக்குது. இந்த கையில் உள்ள 5 விரலுக்கு பதிலாக கால்லையும் இருக்குல்ல, பார்த்தீங்களா 5 விரல் இருக்குது. அந்த 5 விரல் இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வைங்க. என்னோட எஃபிஷியன்சி எந்த அளவில் இருக்கும்? இந்த பென்சிலை கூட என்னால் பிடிக்க முடியாது. காலில் உள்ள விரல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பென்சிலை கூட என்னால் இங்கே பிடிக்க முடியாது. இதுதான் வாஸ்து. அதுக்கான இடத்துல அது இருக்கணும். கை இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கணும், கால் இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த வீடு, அந்த வீட்டில் வசிக்கிறவங்களும் நன்றாக இருப்பாங்கன்றது வாஸ்து சொல்லுங்க. சார் கை விரல் இருக்க வேண்டிய இடத்துல கால் விரல் இருக்கு சார், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சார், அதை செஞ்சுட்டா சரியா போயிடும். சரியாயிடுமா? கால் விரல் பூராமே இவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துருமா? இப்படி அசைக்க முடியுமா? தட்ஸ் ஆல். இதுதான் பேசிக் வாஸ்து. எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸ். அதை நம்ம சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு நம்ம மாத்திக்கிட்டு அதுக்கு பரிகாரமோ இதுவோ தேடி போறது வேஸ்ட். இதுதான் வாஸ்து சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாம தவறுதலா பல விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கு சொல்யூஷனை தேடுவோம். என்ன பண்றது? வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடாது, எதையும் டெமாலிஷ் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணணும். எப்படி பண்றது? ஒருத்தர் 10,000 கொடுத்து ஒரு பூஜையை போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை இந்த கோயிலில் இது பண்ணால் முடிஞ்சிச்சு. இல்லை இந்த இடத்துல ஒரு மெர்க்குரி பேட்டில் கிரியேட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. இல்லை ஒரு காப்பர் ராட் அடித்தா முடிஞ்சிச்சு. இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவங்களோட பர்சனல் திங். இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளம்.